மக்களே இட் ஃபீல்ஸ் லைக் இட்ஸ் பீன் so long since I said this and நீங்களாம் இதை கேட்டு இருக்கும்னு நான் வந்து அப்படின்னு நினைக்கிறேன். என் கூட மிஸ்டர் ஸ்ரீராம் அண்ட் மிஸ்டர் கைலாஷ் இருக்காங்க வழக்கம் போல. ஹாய் சொல்லுங்க மிஸ்டர் பாய்ஸ். ஹலோ. ஹாய். சத்யா நண்பன்டா சொன்னா ஹாய் சொல்றான் பாரு. பட் ஸோ எதுக்காக இந்த பெரிய இடைவேளை அப்படின்னு மக்கள் கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லலாம்? யூரோப்பியன் 4 கேம்ல பார்த்தா 2 வெரி கண்ட்ரோல் அந்த மாதிரி ஒரு கேட்டிக் கேம்ஸ். மேட்ச் டே ரிவ்யூ. லெட்ஸ் ஸ்டார்ட் தி மேட்ச். இந்த கேள்வி வேணும் கேட்பானே எதிர்பார்க்கவே இல்லையேன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன். பை தி வே பிலேட்டட் பர்த்டே விஷஸ் மிஸ்டர் கைலாஷ். எதிர்பார்க்கலையா? இல்லடா, நான் வந்து அவே கோல் எடுத்துட்டு கூடாதுன்னு தான் நினைச்சிருந்தேன். நானும் அந்த தாட்லயே வந்ததுனால இப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை. என்ன டக்குன்னு ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து டக்குன்னு சொல்லு பண்டிட்னா அப்படிதான் இருக்கணும். இல்லடா, எனக்கு தோணல. அதனால தோணல. அதனால எக்ஸ்ட்ரா டைம்லாம் போகுது, அது வேணா சொல்லலாம். இல்லடா வரலாறு அக்ரிகேட் மிஸ் ஆகுதுல்ல, ஐ மீன் ஈக்குவல் ஆகும்போது. சோ கடைசி ஃபிக்சர் இந்த ஆர்சனல் மேன் சிட்டி கேம் 2 பொசிஷன் பேஸ்ட் டீம் ஆடின கேம் கடைசியில தான் கொஞ்சம் டிப்பான மாதிரி இருந்தது. என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ எனக்கு. பட் மற்ற 6மே ப்ராப்பரா ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து ஒரு ஃபீல் லைக் நல்ல கமர்ஷியல் வேல்யூ எல்லா பக்கமும். ஒன்னா பேசுவோம். பட் ஸோ உன்னோட டேக் நீ வந்து அதை ஒத்துக்க மாட்டியா? ஆமா தெரியல, சொல்ல முடியல என்னால. நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா? டூ ஸ்மால் சாம்பிள் சைஸ். பட் எனக்கு அவே கோல் அந்த நாஸ்டால்ஜியா இன்னும் இருக்கு எனக்கு. சோ அதனால எமோஷனலி அவே கோல் ரூல் வந்து அந்த ஒரு டாக்டிக்கல் அட்வான்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்குது எனக்கும். பட் ஆனா ஐ திங்க் அது ஒரு பெரிய ஃபேக்டர் ஏன் இவ்வளவு எங்கேஜிங்கா இந்த வருஷம் போச்சுன்றதுக்கு. சிட்டி ஃபார் பர்னபோல போய் 3 கோல் போட்டதுக்கு வாட்ஸ் அ பாயிண்ட்? டிரா தான் அது. டிட் ரியலி மேட்டர். அவ ரொட்டேட்டிங் ஆடி வாட்ஸ் தி எண்ட் பாயிண்ட்? இட் டிட் மேட்டர். நோ. சோ அவே கோல் இருந்தா 3 கோலையும் போட்டுருப்பாங்களான்னு தெரியாது. அதுதான் லைக் சோ ஒரு நியூட்ரலா ஜாலியா இருக்குதுன்னு சொன்னேன்ல. தட்ஸ் அது wouldn't have happened. ஏன்னா நான் ஹேட் வாட்ச் பண்ண ஜாலியா இருந்தது. அதுதான் எல்லாரும் வெல்ல பேசுறீங்க. அன்ரியல் ஹேட் வாட்ச்டா. 1 வீக் ஆஃப் வா எல்லா ஒரு கில்ட்டியும் அப்படியே இறக்கிட்டீங்க. பட் சரி ஓகே, ஃபர்ஸ்ட் சொன்ன லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பார்சிலோனா PSG. நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட், சரியா? என்ன ஒரு சொல்லணும். நான் என் வாழ்க்கையில நான் ப்ரெடிக்ஷன் கரெக்டா பண்ணி ரிசல்ட் தப்பா வந்த ஒரே ஃபிக்சர்னா அது பார்சிலோனா PSG ஃபிக்சர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். பார்சிலோனா ஹேட் எவ்ரிதிங். பார்சிலோனா வேர் கோயிங் இன் 40 minutes செகண்ட் ஃபிக்சர்ல 4-2 இருந்தாங்களா, 5-3 இருந்தாங்களா, 4-2 இருந்தாங்க. அண்ட் தென் அந்த ஒரு பிரெயின் ஃபாக் மொமெண்ட். மிஸ்டர் ஸ்ரீராம், நீங்க சொல்லுங்க. நீங்க 2 பேருமே ஆக்சுவலா அந்த PSG கைஸ். ஆமா, ஒரு நிமிஷம். நீ சொன்ன 4 ப்ரெடிக்ஷன்ல 3 தப்பு. புரியல. தப்பு இல்லடா. இல்ல நான் வந்து நானும் சொல்றேன்னா ப்ரெடிக்ஷன் தப்பானா நான் கரெக்ட்டா தான் ப்ரெடிக்ட் பண்ணேன். ரிசல்ட் வந்தது தப்பு. புரியுதா? அப்படி புரியல. ப்ரெடிக்ஷன் கரெக்டா? ப்ரெடிக்ஷன் கரெக்ட். பார்சிலோனா தான் வின் பண்ணிருக்கணும். ஆனா they managed to lose the game. ஏடா ஃபர்ஸ்ட் லெக்ல ஆக்சுவலி PSG played well. பார்சிலோனா சும்மா ப்ரூட்டலா வந்துரு. மத்ததெல்லாம் கேட்டா ஊன்னு சொல்லு நீ. என்ன மிஸ்டர் கைலாஷ்? எனக்கு என்ன திருப்பி லாஜிக் புரியல. நீங்க என்ன சொல்றீங்க? இல்லடா, 4 வாங்கிருப்பான். ஜஸ்ட்ல ஏதோ டாட்மண்ட் ஜெயிக்கவே ஒண்ணு வந்து இல்லனா அந்த மைக்கா ரிச்சர்ட்ஸ் மாதிரி 4மே அவுட். நீ ஜஸ்ட்ல தப்பிச்ச. வெயிட், சிட்டி மேட்ரிட். நான் சிட்டி சொன்னேனா? நீ சிட்டி சொன்ன, ஆர்சனல் சொன்ன, பார்சிலோனா சொன்ன. I am going to go double check. சரி ஓகே. ஆர்சனல் பயன் பாரு. ஒரு மனுஷனுக்கு தெரியலன்னு டக்குன்னு ஓவர் ரைட் பண்ணீங்க. 4-on-4 வாங்கியிருப்பேன் நீன்னு. இதை வரம்பேன். நானு ஆர்சனல் சொன்னேன். நானு ஓகே ஆர்சனல் கிடையாது. பார்சிலோனா சொன்னேன். ஓகே பார்சிலோனாவும் கிடையாது. ரியல் மேட்ரிட். ஐ சேட் ரியல் மேட்ரிட். உடனே அடிச்சு விட்டா அப்படியே கோ டேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போட்டு விட்டேன். அப்ப நான் யாரோ ஒருத்தர் சிட்டி சொன்னீங்க. சோ மக்களே, ரியல் மேட்ரிட் ஸ்ரீராம், சிட்டி கைலாஷ், ரியல் மேட்ரிட் நானு. அதுக்கப்புறம் வந்து ஆர்சனல் கைலாஷ், பயர்ன் ஸ்ரீராம், ஆர்சனல் நானு. நீங்க பேர் PSG, நான் பார்சிலோனா. ஆர்சனல் வரும் டீப்பா பேசுவோம். அதெல்லாம் இருக்குல. பட் அத்லெட்டிகோ மேட்ரிட் 2 பேரு. யாரு பாது அத்லெட்டிகோ. சரி ஓகே. சமையல் அது சொல்ல நடந்தது பத்தியா அந்த மேட்ச். டேக் இட். இதான் நடக்க போகுது. டேக் இட் அப்படியே பிவிபிடா. வாட் a டீம். சரி ஓகே, டிஸ்ட்ராக்ட் ஆகாம லெட்ஸ் கோ இன்டு பார்சிலோனா PSG. என்னைய வந்து அப்படியே ஒரு பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, பார்சிலோனா ஜெயிக்க வேண்டிய கேம். லைக்
பார்சலோனா ஜெயிக்க வேண்டிய கேம், ப்ரெடிக்ஷன் பிரகாரம் நடந்திருக்க வேண்டிய கேம். ஆனா வந்து அந்த ஒரே ஒரு பிரெயின் ஃபாக் மூமெண்ட்னால போச்சு. சொல்லுங்க. ரெண்டு பிரெயின் ஃபாக். ரெட் கார்டா? கேன்சல் பெனல்டி வந்தானே. I mean they lost it. At that point they lost it. Stupid, unnecessary challenge. அவங்க penalty box edgeல இருக்கு. இல்ல ஆனா செகண்ட் கோலுமே கேன்சலோ தான் தூங்குறோம். சரி ஃபர்ஸ்ட் பாய்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வரோம். ஃபர்ஸ்ட் லீக் பத்தி பேசுவோமா? அமேசிங் கேம். பிஎஸ்ஜிக்கு வந்து நடுவில் ஒரு 10 minutes ரெண்டு குவிக் சக்சஷன் கோலை போட்டாங்க. பட் அதர்வைஸ் ஐ தாட் பார்சலோனா வேர் டோட்டலி டாமினன்ட் அந்த கேமுமே. அண்ட் அவேல போய் வேற 3 கோல் போட்டு வின் பண்ணது. ஐ தாட் அராஹோ டாமினன்ட் இந்த சென்ஸ் எப்படி பேசுறாரு, லைக் தே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்சலோனா அன்கேரக்டரிஸ்டிக்கா தி சாட் பேக் நல்ல கவுண்டர் பண்ணி ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த மாதிரி ஆடினாங்க, which is very unlike Barcelona, but it like made a lot of sense PSG ஆடுறதுக்கு. So I don't think it's domination, but they played the game correctly. Yeah, but first goal போட்டாங்களா? So Barcelona had the first 2 goals. So and அதுக்கு அப்புறமா வந்து they managed the game. சரியா? I thought அவேல போயிட்டு 2 கோலை போட்டு மேனேஜ் பண்ணது and let PSG get in and try to ஒரு கோலா. Yeah, so they had the lead, right? So I thought they managed the game very well. First proper tactical போயிட்டு and shout out to Gundogan and Araujo first legல வந்து was very very neat on the ball. அவங்களுக்கு Araujo it would have been a different game altogether. Araujo இருந்ததனால it became a different game altogether. What a இதுவே. But PSG சைடுல தான் சொல்ல போறீங்களா? I think Barcelona one more thing வந்து அந்த லெவன்டாஸ்கிக்கு வந்து அந்த லெக்லயுமே ஒரு சான்ஸ் ஒன்னு கார்னர்ல இருந்து வந்துச்சு. அது போட்டுருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே 2-0 அந்த ஃபர்ஸ்ட் லெக்ல. அது 1-0னால then PSG had quick 2 goals, like டக்குன்னு 1-2 ஆயிடுச்சு. பட் ஆனா நான் அக்ரி வித் கைலாஷ், லைக் ஏன்னா அவங்க செகண்ட் ஹாஃப் வந்து it was like a different Barcelona தான். அந்த யூசுவல் ஸ்டைல் ஆஃப் பிளே விட்டு like 40% பொசிஷன், like they usually dominate the ball teamல ஆடுனது வந்து it was very impressive. ஏன்னா PSG வந்து ஒரு ஷாட் கூட இல்ல பெனல்டி பாக்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் கேம்ல. அந்த 2 கோலுமே நீ பார்த்த அப்படின்னா ஒன்னு லெஃப்ட் சைடு ஒன்னு ரைட் சைடு, அந்த அதுவுமே நல்ல ஸ்ட்ரைக் தான். பட் யா டெம்பிள் எதுவுமே. ஸோ ஐ தாட் டிஃபென்சிவ்லி சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். தே குட் ஹேவ் ஹேட் ஒன் மோர் கோல் டூ, பட் ரிசல்ட் வைஸ் நாக் அவுட் டைக்கு வந்து ப்ராப்பர் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஏன்னா பெரிய டிபேட் போயிட்டு இருந்தது லைக் ஸ்பானிஷ் மீடியால. அவங்க கேட்டிருந்தாங்க லைக் நீங்க ஜாவி பார்சலோனா ஃபுட்பால் ஆனாரா இல்ல பிஎஸ்ஜி கோச் பிளேட் பார்சலோனா ஃபுட்பால். தே செட் நான் தான் பிளேட் மோர் பார்சலோனா பிராண்ட் ஃபுட்பால் பட் தே ஒன் அப்படின்னு. தட் வாஸ் a big controversy. ஏன்னா லைக் பார்சலோனா இந்த மாதிரி ஆட மாட்டாங்க. லைக் ஐ அம் நாட் சேயிங் இட்ஸ் ரைட் ஆர் ராங், பட் அவங்களுக்கு அந்த they have that heritage going on, அதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால லைக் I don't think they dominated, but நல்லா they played the game correctly. Yeah, they managed the game. சூப்பர் ரிசல்ட் அவங்களுக்கு. I mean no one was expecting like பார்சலோனா அவேல போயிட்டு வின் பண்ணிட்டு வருது. So that but யாடா PSG கூட இல்ல I couldn't remember anything. அந்த 2 கோல் வந்தது, அந்த டெம்பலே நல்ல ஃபினிஷ். அப்புறம் PSG ஒண்ணும் பண்ண மாதிரி தெரியல. பார்சலோனா தேர்ட் கோல் 76th மினிட்ல அடிச்ச அப்புறமே வந்து ஒரு பிக் சான்ஸ் கூட இல்ல PSG. They had 15 minutes solid-ஆ, பட் ஒண்ணும் கிரியேட் பண்ணல பெருசா. Home didn't make much of a difference there. Correct. But இன்னொன்னு ஒன்னு இருக்குடா. I don't think Donnarumma is a goalkeeper for Luis Enriqueடா. Like he is still those more traditional guy, like you know, like short saving goalkeeper. ஆமா, ஏன்னா couple of அவனும் அந்த பெரால்டோன்னு ஒரு சென்டர் பேக், லெஃப்ட் சென்டர் பேக் ஆனால 2 பேரும் தான் கீ ரீசன்ஸ். என்ன கேட்டா நான் சொல்லுவேன் லைக் பார்சலோனா கோல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து லைக் I don't think Donnarumma is there, and next year கண்டிப்பா he'll replace. He was not தனியா தெரிஞ்சாங்க இவன் என்ன இந்த டீம்ல ஆடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு போலார் பேட் கோயிங் இன் ஆர்லிங்டன் டெக்சாஸ். அதுதான் சண்டை போட்டு வந்தாங்க வேற இல்ல, ஒரு பெரிய ஒரு பிரச்சனை பண்ணிட்டு தான் கிளம்பி வந்தாங்க. அப்படியே ரிட்டர்ன் லெக் வரும். ரிட்டர்ன் லெக் வந்து I thought Barcelona started really strong. Yamal just Mendes 16 வயசு அவனுக்கு. Mendes காலி பண்ணி எனக்கு அந்த சப்ஸ்டிடியூஷன் அந்த ரெட் கார்டுக்கு அப்புறமே எனக்கு அதுதான் பெரிய ஃபேக்டரா இருந்தது. லைக் தே ஷுட் ஹேவ் ரிமூவ் Yamal தான் தோணுச்சு. அவன் பெரிய த்ரெட் அந்த அவுட்லெட் இல்லடா. சி ஒரு 26th minute 29th minute ஒரு ரெட் கார்டு வாங்கிட்டான். சரியா, they still are 2 goals ahead. I felt அந்த ரெட் கார்டு வந்த அப்புறமாவே அவங்க கிவ் அப் பண்ணிட்ட மாதிரி ஒரு 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 ஃபீலிங் யூனோ. ஏன்னா அவங்க ஹாஃப் டைம் போயிட்டு வந்தாங்க, அந்த Yamal சேஞ்ச் நடந்தது, அதுக்கப்புறம் ஜாவிக்கு ஒரு ரெட் கார்டு, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கோச்சுக்கு ஒரு ரெட் கார்டு, எல்லா பக்கமுமே, அப்புறம் குண்டோகனுக்கு ஒரு yellow கார்டு, அந்த
Do you think that's a penalty, Gundogan? No, I don't think that's a penalty. Not a penalty. நானும் அதான் நினைக்கிறேன். பட் கொடுத்திருந்தா it would have been very very soft. I wouldn't complain. ஏன்னா பின்னாடி வந்து விட்டினியாவா யாரோ ஒருத்தர் லைக் they have made contact with them which was totally ignored. அதுதான் அந்த இன்சிடென்ட்ல லைக் I know it is emotions and so on. ஆனா ஜாவி சொன்ன அளவுக்கு பேட் டெசிஷன்ஸ்லாம் இல்ல. ரெட் கார்டு தான் அது. ப்ராப்பர் ரெட் கார்டு எப்படி ப்ராப்பர் ரெட். யா I mean it's Gundogan சொன்னா பாத்தியா போஸ்ட் மேட்ச் he was spot on. You still have 2 goals உன்கிட்ட. போய் பாரு, trust your keeper. எல்லாமே விட்டுட்டு you make a stupid, I mean no one, I mean they are going to take it man. Like எவ்வளவு டச் பண்றனா நீ வந்து அது பெனால்டி இல்லன்றதே ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலி. ராகு வந்து லைக் அவனும் ஆல்மோஸ்ட் தடிக்கிட்டான். பட் நீ அந்த மாதிரி போயிட்டு லைக் நீ தடிக்க விடறதுலாம் கிடையாது. பின்னாடி போய் விழுந்தனாலே முடிஞ்சு போச்சு. லைக் கிளீன் ரெட் தான் அது. சோ ஐ டோன்ட் திங்க் ரெஃப்ரி வாஸ் தட் பேட். லைக் ஜாவி ஹேட் டு சே சம்திங், எமோஷனலா இருந்தான். சோ அதனால பட் ஐ திங்க் அதுக்கப்புறம் ஐ அக்ரீட். ஐ திங்க் ஏன்னா 50th minute வரைக்கும் நல்லா தான் டிஃபெண்ட் பண்ணிருந்தாங்க. and then they completely just like lost it. like the மாதிரி Barcelona lost it man. It was I real head loss. They could சொல்ற கைலாஷ். Special shout out to Dembele. He was like PSG ல பார்த்தா best attacker இந்த ரெண்டு லெக்லயும் எனக்கு கேட்ட Dembele தான். so like நல்லா வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஏன்னா எம்பாப்பே என்ன ஆல்வேஸ் லைக் 2 people எப்ப பால் எடுத்தாலும் 2 people so அதனால தான் விங்ல they had a lot of space. so first leg அசென்சியோ அது ஆக்குபை பண்ண முடியல. அதனால செகண்ட் leg பார்த்தனா they played அந்த Bracola, so he could occupy all the space. so ரெண்டு டீமே பெருசா நல்லா இல்ல. பிஎஸ்ஜிமே பார்த்தனா they got very lucky with the result and how the red card turned out. அவங்களுமே கிளினிக்கலா ஆடல பிஎஸ்ஜியும். ஆமாடா எக்ஸாக்ட்லிடா. I mean it was Barcelona's game. It's a proper தெரியல புது ஸ்குவாடி அந்த யூசிஎல் எவ்வளவு தூரம் வந்து ரொம்ப நாள் ஆகுது, அதனால மிஸ் ஆன மாதிரி தான் இருந்தது. இன்னொரு ஷவுட் அவுட் டு விட்டினியாடா. ஹாண்ட்ரி பெருசா பேசிட்டு இருந்தான் வேற விட்டினியா பத்தி, ஹவு ஹி ஹஸ் பீன் தி சைலண்ட் வொர்க் ஹார்ஸ் அந்த டீமுக்கு அண்ட் ஹி ஸ்கோர்ட் தட் அந்த டி பாக்ஸ்ல இருந்து ஒரு ஈக்குவலைசர் வந்து ஸ்கோர் பண்ணா. பேட் டிஃபெண்டிங் டா அது. அந்த அவர்ச்சது I mean ஜாவி ரெட் கார்டு வாங்கணும் இல்ல, இட் ஷோட் ஆன் தி டீம் டா. அவங்க மொரல் எல்லாமே வந்து லைக் ஓகே we are going to looseன்ற மாதிரி ஆயிப்போச்சு. and you know Barcelona can succumb to அந்த மாதிரி பிரஷர்ஸ் அப்படின்றது. ஷவுட் அவுட் டு லூயிஸ் என்ரிகே மேன், வாட் அ கேரக்டர். பயங்கரமான ஒரு லைக் ஃபன் பர்சனா இருக்காப்லயே. ஐ நெவர் நியூ. ஆமாடா. இன்னொன்னு என்னன்னா பிஎஸ்ஜி லைக் பாத்தியா இந்த வருஷம் இவன் லூயிஸ் ஓகாம்போஸ், ஐ ஃபர்காட் தி அவங்க டைரக்டர். அதுக்கப்புறம் அந்த கிளியர் ஷிஃப்ட் இந்த டீம், தே ஹேவ் லைக் ப்ராப்பர் டேலண்ட்ஸ் டு பிஎஸ்ஜி பார்த்தா அப்படின்னு வெச்சுக்கோங்க. லைக் 7 ஸ்டார்டர்ஸ் who are less like under 26. லைக் நீ எம்பப்பே தூக்கிட்டனா கூட இப்ப அது எப்படியோ பெரிய பிக் மணின்னு சொல்ல முடியாது, உனக்கு வேஜ் கிளியரன்ஸ் போதில்ல. சோ அந்த கோல் கீப்பர் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேர் வாங்கினா they will actually be a good team under Enrique, and already semi-final itself is a good இது அவங்களுக்கு. so yeah, I think they have finally realized and fixed up ன்னு தோணுது எனக்கு. okay, well do a shout நான் நினைக்கிறேன் because நம்ம பார்த்தா they still have Colomani, Duan Ramos, ரெண்டு பேரும் பிக் மணி சைனிங். ஆ டீம்ல ஆறதே இல்ல. அவங்களோட அகாடமி பிளேயர்ஸ், அந்த பிரெஞ்ச் அகாடமி is very huge prospect அவங்களுக்கு. அதனால தான் இன்னொரு கூட ஸ்ரீராம் அவங்க பிளேஸ் நாட் வெரி டாமினேட்டிங் they get a season to இதரா லைக் நீ ரெண்டு பேரும் சொல்ற ரெண்டு பேருமே உனக்கு லைக் புது சைனிங்ல லைக் now they can just adapt to the team and then get on with it. ரெண்டு பேரும் young strikers தான். like even if you want to sell one is always going to have a proper sell value தான் உனக்கு நீ பார்த்த அப்படின்னா. I'm not saying they'll spend less, but I just feel like you know they have moved on from like எல்லாரையும் starting to move on, at least the early signs are there அப்படின்ற. ஓகே பட் நான் ஒன்னு ஆட் பண்ணுவேன்னா பிஎஸ்ஜி ரிசல்ட் அளவுக்குலாம் ஆடல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே சரி ஒரு 10 நிமிஷம், செகண்ட் ஹாஃப்மே சரி செகண்ட் ஹாஃப் பேசிக்கலி பிகாஸ் ஆஃப் பார்சிலோனா. It should have definitely been Barcelona, but that's football. Yeah, that's why the game was entertaining because both the teams weren't that like நம்ம இந்த other two games பாக்குற மாதிரி they weren't that great to, அதனால ஃபன்னா இருந்தது. but yeah, let's go on. Okay, அடுத்து Borussia Dortmund Atletico Madrid. For me I think that's the game of the 4. like you know ரெண்டுமே நல்ல பேட்டில். நீங்க சொல்லுங்க. நீயே சொல்லிடு, நீதான் ரொம்ப குஷியா இருக்க. இல்லடா நான் சொல்றேன், நம்ம சொன்ன மாதிரி நம்ம ப்ரிவியூல சொன்னோம், நம்ம அட்லெட்டிகோ மேட்ரிட் நம்ம கால் அவுட் பண்ணதுன்னா ஹோம் ரெக்கார்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு, பட் அவேல தே வெரி புவர். சேம் திங் ஹேப்பன். ஃபர்ஸ்ட் லெக் பார்த்தனா they started off really well. 2-0 சாதாரணமா போனாங்க. they were in the upper end. 70 minutes வரைக்கும் டாட்மண்ட் they had one shot on like இந்த கேம்ல. அங்க லைக் எனக்கு அட்லெட்டிகோ மேட்ரிட் should have capitalized and scored one more. அங்க விட்டது. and அதுக்கப்புறம் டாட்மண்ட் came back to the game really well. like 70th minute அப்புறம் அந்த அட்லெட்டிகோ டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் the game in really well. அந்த கோல் தான் I think change the game.
அந்த வெல் நீ சொன்னல 70 minutes வரைக்கும் ஷார்ட் மேபி இல்லாம இருக்கலாம், பட் டாட்மண்ட் ஹேட் a huge chunk of the ball. அவங்களுடைய லைக் it was never a situation அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாத மாதிரி இல்ல. they still they're playing their game. என்ன ஃபைனல் ஷாட்ஸ் இல்ல, I'm not even sure about that, but it was proper effort, like attempts going one after the other தான். and இன்னொன்னு என்னன்னா 90th minute ஒரு சூப்பர் சான்ஸ் ஒன்னு they missed it ஈக்குவலைஸ் பண்றதுக்கு Borussia Dortmund. அது அவங்க போட்டுருந்தாங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும். and first goal செம கோல்ல எப்படி போட்டாங்க? I thought it was beautiful build up goal. First goal Brandt goal like 1-2 first leg first legல அந்த 2-1 இவன் தான the best of striker what's his name? It's fine. It's fine. But so that's first half. Well, sorry. Second half go Borussia Dortmund took everything from the environment, home advantage. எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு ப்ராப்பர் பைசெக்டிங் த டீம் டா. அத்லெட்டிகோ மெட்ரிட் கம்ஃபர்டபுளாவே இருந்த மாதிரி எனக்கு தெரியல செகண்ட் லெக்ல. பட் ஈக்குவலைஸ் பண்ணாங்கல்ல அத்லெட்டிகோ மெட்ரிட். They had a third chance and it was a 1-on-1 கீப்பர் கூட அந்த கொரியா மிஸ் பண்ணிட்டான் அந்த கோல். இஃப் ஹி ஹட் ஸ்கோர்ட் ஐ டோன்ட் திங்க் அதுக்கப்புறம் பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அது ஈக்குவலைசர் முன்னாடிடா. இல்ல ஈக்குவலைசர் முன்னாடி இல்ல வின்னர் கீப்பர் இல்ல வெல்ல போடுவானே அதான 1-on-1 சான்ஸ். அது ஈக்குவலைசருக்கு முன்னாடி. அதுக்கு அடுத்தது வந்து இவன் அடிச்சிருவான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மொராட்டாக்கு தான் கிளியர் சான்ஸ், லைக் தட் குட் ஹவ் அப்சல்யூட்லி சீல்ட் இட் ஃபார் லைக் அத்லெட்டிகோ. அப்படியே இது பண்ணிருப்பாங்க லைக் அந்த ஃபர்ஸ்ட் கோல். Absolutely சொல்ல மாட்டேன். இல்ல நான் ஏன் சொல்றேன்னா they had to be expansive because they needed like on the first half Brandt goal அடிச்சோனே they needed 2 goals like for like Atletico to win அப்படின்றதுனால தான் they were a bit open because they had to 2-1 அவங்க ஒரு கோல் போச்சுனா first halfல வந்து 1 like they had to score ரா. நான் என்ன சொல்ல வரேன்னா if Morata had scored it right 2 goal advantageல it would have been the usual like Atletico were not the defensive they used to be. Actually இந்த சீசனே அவங்க அந்த மாதிரி பழைய மாதிரி லைக் ஓரளவு டிஃபென்சிவா ஆடுறது இல்ல, அது வேற விஷயம். பட் they had to come out and play because like Dortmund scored that goal. Okay, so which means like home advantage. They can't hang on to in the இதுன்றதுனால they tried to go. And then அவங்க ரெண்டாவது கோல் போட்டோனே they had no 2-0 போனோனே Atletico had to அந்த first half will make 2 changes and the Korea change and 1 more change. But I still think it would have at least been even a closer game if had Morata had scored on that first goal. ஏனா அவங்க நல்லா 2 கோல் லீட் போயிருப்பாங்க ஜம்முன்னு. வெல் எனக்கு தெரியல ஸ்ரீராம், ஏனா வந்து அவங்க அட்டாக்லயுமே லைக் அவங்க ஈக்குவலைஸ் பண்ணதுக்கு அப்புறமாவுமே இல்ல அத்லெட்டிகோ மேட்ரிட் ஸ்டில் அட்டாக் were promising. They were not like sitting back. ஏனா ஈக்குவலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட அதுதான் நான் சொல்றேன்டா லைக் see இல்லடா see 2-2 போச்சா ஈக்குவலைஸ் பண்ணது is post the change of tactics டா. நீ அது சொல்றல that change of tactics was forced because Atletico didn't score. He had to make a change and go play expansive football for that getting those 2 goals. சரி 2-2 வந்துச்சுல they are at the lead. அதுக்கப்புறம் ஏன் அவங்க அந்த ஃபுட்பால் ஆடல? எந்த ஃபுட்பால் ஆடல? இல்லடா 2-2 வந்துச்சா ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்கடா. லைக் he already made 3 changes டா. ஆமா 2 changes உனக்கு midfield change dynamic மாறுதுல. So and then that is also to do that. Okay, they could have been அது இல்லன்னு சொல்ல, but it would have been even like proper Atletico tie like if that first and the 10th minute அது and 2 goal lead. Maybe that's the tactic he came in and then he had to shift it first half because it ended down. But again that doesn't mean that how open they were was because of Morata missing. Their defense was bad. I will give all the credit to Borussia for doing what they did. Atletico Madrid என்ன Morata கோல் போட்டுந்தா like என்ன வேணா நடந்திருக்கலாம். But I don't think Dortmund would have still அப்படின்னு லைக் ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க டிஃபெண்ட் மட்டுமே பண்ணின்றது என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் டாட்மண்ட் பிளேட் ரியலி குட் சாலிட் ஃபுட்பால். கோல்ஸ் எல்லாமே முத்தான கோல், நல்ல பில்டு. they should have scored more I guess. Oblak had a poor game. Oblak செம்ம poor and சேவ் பண்ணினான். லைக் ரெண்டு வந்து ஈஸி கிளியர் கட் சேவ். So he had a very poor game. So I would say Atletico were poorer than என்னோட take என்னன்னா that Dortmund being good தான் நான் சொல்லுவேன். Like at least in the second leg. And for higher quality chances பாத்தா Atletico had very higher quality chances. Dortmund had more chances. இல்லடா இன்னொரு சொல்றேன் பாரு, அத்லெட்டிகோ உடைய செகண்ட் லெக் பெர்ஃபார்மன்ஸ்ல they had a similar 10-minute sweep. இவங்க இருக்கிற மாதிரி யாருக்கு PSG-க்கு ஃபர்ஸ்ட் லெக்ல இருந்தா அவங்க ஹோம்ல இருந்த மாதிரி ஒரு 10-minute sweep தான் இருந்தே தவிர அதை தவிர அத்லெட்டிகோ ஒண்ணுமே பண்ணல. It was all BVB that game. It's very surprising. அப்படிதான் ஆடுவாங்க. நீ ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா like that's how they play, right? They don't
they don't create those many chances. Chances, but chances பாரு, they create good chances on the not the way they create, like they create. Both of the teams missed 3 big chances தான். Like நீ ultimately பார்த்தா அப்படின்னா அத்லெட்டிகோ நான் ஏன் போறேன்னு சொல்றேன்னா both offensively and defensively they should have actually again I still think they were very poor on that day. And அந்த அவங்களோட ஜெர்சியே வந்து ரொம்ப மட்டமா இருந்துச்சு. அது வந்து ஏன் ப்ளூ ஜெர்சி போட்டாங்கன்னு தெரியல. பட் yeah but என்ன சொல்றோம் அத்லெட்டிகோ மாதிரியே தெரியல, இது அத்லெட்டிகோவா அப்படின்னு பார்க்க வேண்டி இருந்தது. அப்படிதான் இருந்தது சீரியஸா. பிளஸ் நீங்க ஏன்டா ப்ளூ ஜெர்சி போடுறீங்க, ரெட்ல ஆட வேண்டியதானே விக்கணும்ல. பட் யா தட்ஸ் அத்லெட்டிகோ பொருஷியா டார்ட்மண்ட். அப்படியே குயிக்கா இது பேசிடுவோம் ப்ரெடிக்ஷனும். என்ன பிவிபி PSG ஃபைனல்ரா ஃபார் ஷூர். BVB ஃபைனல் ஷூர்ல சொல்ல மாட்டேன். 60-40 BVB ஃபைனல். பயன் வந்து இன்னும் டிஃபென்சிவ்லி புவரா இருக்காங்க. சோ லைக் I BVB ஃபைனல் ஆஃப். வாவ் ப்ரோ, நீங்க பாத்தீங்களா எனக்கு தெரியல. BVB ரியலி சாலிட். வாவ் அப்படின்றது. சான்சோ பால் வச்சு நிக்கிறான் விங்ல. என்னடா இது நல்லா ஆடுறானேடா. ஐ மீன் வாஸ் நாட் கிரேட் பட் வாஸ் லைக் வெரி டீசன்ட். எப்படி உங்க ஊருக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான், அந்த அளவுக்கு இருந்தது. பட் யா சோ ஓகே, அடுத்த பேசுறோமா? அடுத்து என்ன, யார் வேணும் உங்களுக்கு? சிட்டியா ஆர்சனலா? எதுனாலும் ஓகே தான் நமக்கு. கைலாஷ் ஹேட் வாட்சிங் எதுவா இருந்தா என்ன? சரி ஓகே, லெட்ஸ் கோ வித் ஆர்சனல். நல்ல ஹேட் வாட்ச் மோட்ல இருக்கீங்கன்னா ஆர்சனலுக்கே போவோம். சொல்லுங்க, வாட் டிட் யூ ஃபீல் அபௌட் தி கேம்? கைலாஷ் நீ ஆரம்பிடா. கைலாஷ் சொல்றா. ஃபர்ஸ்ட் லீக் வந்து இவங்க ஐயோ ஃபர்ஸ்ட் லேக் 2-2 லைக் எமிரேட்ஸ்ல it was just 2-2. Arsenal like buying proper counter attack. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இவ்வளோ டீப்பா செட் பேக் பண்ணி லைக் சானே அண்ட் நாப்ரி கவுண்டர்ல ஜஸ்ட் ஸ்கோர் 2 rapid goals. அதுவும் லைக் சானே கோல்லாம் வாஸ் லைக் இன்சேன் ரன் லைக் ஃப்ரம் த டீப். அந்த வே he turned கிவிஆர் அண்ட் அப்படியே லைக் 3-4 tackles பிரேக் பண்ணி and he just came in. அதுபடி ஃபர்ஸ்ட் கோல்ல the pass சானே made to get past ரைஸ்லாம் was like வேற லெவல் கவுண்டர் அட்டாக் ஃபுட்பாலுக்கு அது. ஸோ இட்ஸ் லைக் the way Bayern came and played out, and எனக்கு like first half was really good. Arsenal என்ன ப்ராப்ளம்னா it was like the first goal was a defensive mistake. ஏன்னா ராயா தேவையில்லாம he came out, stepped out. Gabriel had to quickly pass, அது டிஃப்ளெக்ட் ஆகி and just Bayern took it தான். லைக் அதுவும் என் ஃப்ரெண்ட் சொன்னான் Bayern லைக் இந்த மாதிரி எங்களுக்கு we can't play like this in Bundesliga because we had to have the ball. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி லைக் நீ டீம் படி பார்த்தோன்னா கேன், சானே, நாப்ரி, கோமன் ஆர் லைக் they're perfectly set up to play like this. Like Kane, you can drop in and play those passes, 2 wide fast wingers. Only like this is how you create a team. So Bayern, yeah, நம்ம என்னதான் அவுட் ஆஃப் ஃபார்ம் ராபிடா இருக்காங்க. பட் the defensive shape was more impressive. எதிர்பார்த்தியா நீ பயர்ன் வந்து ஈக்குவலைஸ் பண்ணிட்டு போவாங்க எமிரேட்ஸ்லன்ட்டு? எமிரேட்ஸ் எதிர்பார்த்தேன். I thought Arsenal in the first leg, second leg will be knife edge நினைச்சேன். பட் Bayern, yeah. சொல்லுங்க, நீங்க ஏன் அப்படி நினைச்சீங்க மிஸ்டர் ஸ்ரீராம்? லைக் ஆப்வியஸ் லைக் அந்த கைலாஷ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயனோட ஃபேன்ஸும் அங்க கிடையவே கிடையாது. ஓகே, இட் இஸ் ஒன் கேம் வேர் டூஷல் கேன் அப்சல்யூட்லி ஜஸ்ட் கோ ஃபார் அ ரிசல்ட் அண்ட் தென் அந்த விங்ஸ்ல அவனுக்கு பேஸ் இருக்கு. கேன் உனக்கு டிராப் ஆனா அப்படின்னா லைக் they were looking for that, அந்த மிஸ்டேக் அண்ட் கவுண்டர் தான். அண்ட் ஆர்சனல் லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் லாங் டைம் அப்படின்றதுனால அந்த நர்வ்ஸ் பிளஸ் யூ ஹேவ் டு டேக் தி கேம் டு தெம் அப்படின்றதுல. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அந்த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் இட் வாஸ் எவிடென்ட் லைக் this Bayern just needed one இதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அவே கேம் பயன்ல போய் ஜெயிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோ. ஸோ பட் டிரா ஐ ஆக்சுவலி தாட் பயன் would win it too. இவன் அது பேர் என்ன, கோமன் ஒரு மிஸ் 88th மினிட்லயோ எப்பயோ போஸ்ட், அது 90th மினிட்ல. ஆக்சுவலி அது செம சான்ஸ் அது. லைக் ஐ தாட் he scored அப்படின்னு சொல்லிட்டு. பட் லெக்லயா இல்ல ஹோம்லயா? ஃபர்ஸ்ட் லெக்ல they should have actually won. And என்ன சொல்றது, பயன் பிளேட் நியர் பெர்ஃபெக்ட் கேம். ஃபேன்ஸும் இல்ல, எந்த இதுவும் இல்ல. லைக் கிளீனா போனா, உட்கார்ந்தா, கவுண்டர் அடிச்சா கிளீனா. எஸ்பெஷலி ஆர்சனல் ஸ்கோர் தி ஃபர்ஸ்ட் கோல். சோ அதுக்கப்புறம் ஐ டிடன்ட் திங்க் பயனுக்கு ஒரு சான்சஸ் வரும் கவுண்டர்ல. லைக் ஆர்சனல் ஃபர்ஸ்ட் கோல் போட்டதுக்கு அப்புறம் ஐ தாட் they'll just suffocate the game. அவங்க அவுட் ஆஃப் பிரஷர் வச்சு they'll just ஒரு லாஸ்ட் கோல் வரைக்கும் 1-0 or 2-1 ஜெயிப்பாங்க தான் நான் நினைச்சேன். லைக் 2 கோல்ஸ் நெக்ஸ்ட் பயன் போடுவாங்கன்னு I was very surprised. அதுவும் ஸ்டாண்டர்ட் சாக்கா கோல் அவங்களுக்கு அது. ஆமா, yeah, finish on lock. So இதே அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வாட் டு யூ கைஸ் திங்க்? அவன் கேப்ரியல் பால கைய வச்சு அது ஆக்சுவலா இது கோல் கிக் எடுப்பான், திருப்பி கைய வச்சுட்டு திருப்பி பாஸ் பண்ணுவானே. வாட் வாஸ் இட்?
Well, I mean, it's a ஏன்னா nice decision. இல்ல It's a good ரெஃப்ரி decision வந்து by the referee. Yeah. ரெஃப்ரி Common அதான் என்ன sense. சொல்லியிருந்தானா, லைக் அவன் என்ன சொன்னா அந்த மாதிரி சொல்லிட்டான், லைக் இதெல்லாம் கொடுக்க முடியாது சாம்பியன்ஸ் லீக்ல. அவன் என்ன சொன்னானா, இல்ல they were just trying to build out ன்னு கூட சொல்லல, அதனால அது ப்ளோ ஆயிடுச்சு. அது எப்படி கொடுக்க முடியாதுன்னு எப்படி கொடுப்ப? அப்ப நீ ஹேண்ட்பால்னு பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. பட் யாருமே பாக்கலடா ஆக்சுவலி. லைக் நோ ஒன் லைக் ரீப்ளேல காமிக்கல, நோ ஒன் saw it. Tuchel was the one to bring it up. அதுக்கப்புறம் தான் ப்ளோ அப் ஆச்சு அது. சோ அந்த அளவுக்கு ஒரு நான் ஈவென்ட் அது. லைக் நடக்க அப்புறம் லைவா இல்லடா பிச்சலி அவன் சொன்னா நாம பிளேயர்ஸ் கிட்ட. பட் இன்னொன்னு என்னன்னா, ஐ மீன் அதுக்காக you can't just give leave for Gabriel. He should be smart enough to know அதெல்லாம் பண்ண கூடாது. கேப்ரியல் அவன் நிஜமாவே யூசுவலா ராயா கொடுத்துட்டு இவன் தானே கிக் எடுப்பான் அப்படின்னு தான் நினைச்சான் அவன். So I think it's fine. I mean Arsenal should be more diligent இதெல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம். ஐ மீன் இன்னும் இந்த மாதிரி பேசிக்கா பண்றதுலாம். பட் ஓகே, கமிங் பேக் டு ரிட்டர்ன் லெக்டா. டேய் அதுக்கு முன்னாடி இந்திரா சாக்கா பெனல்டி. what do you guys say? சாக்கா பெனல்டி no, not a penalty. அதெல்லாம் ஒரு penalty. not a penalty. சாக்கா பெனல்டி இது 90th minute. நாயர் 90th minute. நாயர் இதுரா 93rd minute. நோடா யா டேய் அவன் கால விட்டு விடாம இருந்தாலே அவன் கோல் அடிக்கலாம்டா. ஏய் எம்டி நெட்ரா, எம்டி நெட் எதுக்குடா கால விட்டு விழுந்த சம்பந்தமே இல்லாம அப்படி இருந்தது. ஆமா, ரெஃபரி ஸ்பாட் ஆன் கால்றாது. நான் என்ன கிளியர் பெனல்டி நினைச்சேன், பட் லைக் ஆஃப்டர் ரீப்ளே லைக் ஆப்வியஸ் இட் வாஸ் லைக் ஸ்பாட் ஆன். நாயர் வந்து சம ஸ்மார்ட். அவன் சட்டலா கூட he didn't want it, like blatant call, like நம்ம வந்து இது பண்ணா அவன். அதுக்கு கான்ஃபிடன்ட் பண்ணான்டா ஃபுல் டைமுக்கு அப்புறம். of course க்ளீன் பிரீமியர் லீக்ல குத்துறாங்க அதான். சரி இதுடா. சோ 2-2 முடிஞ்சது ஃபர்ஸ்ட் லெக் எமிரேட்ஸ்ல. அண்ட் தென் ஆர்சனல் வந்து அலையன்ஸ் அரேனாக்கு போனாங்க. டேக் மிஸ்டர் கைலாஷ். First half Arsenal like actually really played well. First half பார்த்தனா Arsenal were good. Like one or two chances, like not full சொல்ல மாட்டேன், they had one good chance, but மத்தபடி they control Bayern like Bayern had very little on the ball, so அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. Then but Bayern என்னன்னா they didn't give spaces for any like Saka, Odegaard லாம், they were all completely marked. Laimer really played well. Odegaard full pitch he tracked, and Mazraoui played left back, and even Coman was injured, and Gnabry was injured, so Guerrero have to play left wing, and Mazraoui left wing ஆடி, left back ஆடி, சாக்காவே அவரை ஃபுல்லா ட்ராக் பண்ண all the pitch. So Bayern like அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, Kane and Musiala had to drop back. அவங்க சென்டர் பேக்ஸ் பிரஸ் பண்ணாம they just blocked access to midfield. ஃபுல் மிட்ஃபீல்ட பிளாக் பண்ணிட்டு விங்குக்கு போனா they're fine. நீ விங்ல போய் என்னன்னா like just play along the wings, சென்டர் மட்டும் ஃபுல்லா மிட் பிளாக் பண்ணி they just blocked off. So அது like Arsenal couldn't get past that. ஏன்னா like Havertz drop off பண்ணாலும் பிரஸ் பண்ணாங்க நல்லா. like Kimmich also really good against Martinelli. So first half I think even though Arsenal is a better team, Bayern defensive shape was solid. like மார்டினெல்லிக்கு ஒரு 2-3 கெட்டவே இருந்தது இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. ஒரு நல்ல சான்ஸ் இருந்தது, ஒரு நல்ல பாஸ், like நல்ல ஷாட் நேரா அடிச்சான், like straight at Neuer. That was the one good chance that Arsenal had. பட் அப்ப பார்த்தா இன்னும் ஒரு போஸ்ட் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் Bayern Munich. இந்த ஒரு லைக் ஹெடரா இல்ல ஒரு there was one where they hit the crossbar. Goretzka தான் ஹெடர் தான். ரெகுலர் ஒரு கிராஸ் ஒன்னு வரும், ஒரு ஹெடர் போஸ்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச உடனேவே லைக் அப்பவே அந்த சைன்ஸ் they were trying to push. even if Tuchel சொன்னா like in the four half play we were only better in the second quarter of the second leg. அங்க மட்டும் தான் we were the better team, and like எப்ப crucial இருக்கும்போது அப்ப Bayern switched on. ஒரு like அந்த goal was proper, like super header ஆகுது. Kimmich header, summer run into the box, summer cross, just சம விஷன் அவருக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அதுக்கு முன்னாடி Guerrero வந்து ஒரு போஸ்ட் அடிப்பான், like லெஃப்ட் விங்ல இருந்து hit the post. so அதுக்கு அப்புறமே தெரிய ஆரம்பிச்சு Arsenal were on the back foot, ஏன்னா நல்லா வருதுன்னு. ஒன்னு நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, ஆர்சனல் வந்து ஐ தாட் ஆர்சனல் வேர் பிளேயிங் வெரி சேஃப். ஒன்னும் லைக் ஐ மீன் அவங்க பின்னாடி போனதுக்கு அப்புறமா கூட இல்ல, they were still looking for those Arsenal's goals. இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா அவங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் வந்திருக்குமோ. ஐ மீன் நீ சொல்லுவல predictable correct. ஆர்சனல் மேட்ச் அடி ஆடினாங்கல்ல, லைக் பாலை வச்சு பொசிஷன், பாஸ், சேஃப் பிளே அப்படி இப்படின்ட்டு, அது ரொம்ப ஆடின மாதிரி இருந்தது. இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் பிஹைண்ட் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாத மாதிரி இருந்தது அவங்க பில்டப்ல. ஸ்ரீராம் ஏதாவது கமெண்ட் பண்றீங்களா அதுல? ஆமா, அதுதான் ஒரு இந்த டாபிக்கே போயிட்டு இருக்கு. லைக் there is a reason why
Pep has only won one Champions League in the last like 11 seasons, and அந்த ஒண்ணுமே வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் மேக்கிங் ஐதர் டெப்ரூனாவோ இல்ல ஹாலண்ட் மாதிரி ஒரு பிளேயர் ஆட் பண்ணோனே தான் he was able to win. ஏன்னா ஐ அக்ரீடா, யூரோப்ல வந்து you need that extra quality, like அந்த somebody taking on ஒரு ஃபேக்டர். ஆமா கேவோ, ஆமா நாக் அவுட் கேம்ஸ் கண்டிப்பா லைக் somebody has to create out of nothing. அதான் நாக் அவுட் கேம் எல்லாமே. லைக் அது வந்து ஐ அக்ரி. லைக் ஆர்சனல் 2 லெக்லயுமே ஐ டிடன்ட் திங்க் ஃபர்ஸ்ட் லெக்ல அட்லீஸ்ட் ஹோம்ல நல்லா அவங்களோட அந்த பேட்டர்ன் பிளே வொர்க் அவுட் டைனமிக்ஸ் தெரிஞ்சது. பயன் செகண்ட் ஹாஃப்ல அப்படியே நலிஃபை பண்ணோனே they didn't have any answer. ஆக்சுவலி அவங்களுக்கு ஆன்சரே இல்ல. 63rd மினிட்டே கோல் அடிச்சாலும் அப்புறம் ஒரு பிக் சான்ஸ் இல்லையா ஆர்சனலுக்கு. they couldn't. ஆமா அவங்க I agree, some sort of spark was missing. somebody had to take on, you know, ஒரு dribble. it wasn't there. எதுமே ஒரு I thought they weren't brave to take that last leap. அந்த மாதிரி தோணுச்சு. கேம் பார்த்தா you didn't know Arsenal going to score. அந்த இதே பேச்சு I thought like tie over னு ஒரு எனக்கு அத ஃபீலிங் வந்துச்சு. like after Bayern scored அந்த கோல். exactly. I think quarter final is the best they could do first. like young team வரல அவங்களுக்கு. that's the best try. இது தாண்டி போயிதா I would have been surprised, but this is a good இது அவங்களுக்கு. really I disagree. I think this was a good chance. ஏன்னா Bayern வந்து like they are not Bayern of the old. This was a very good chance for them to ஆனா லைக் லைக் நீ பயன்னு வச்சு பாக்கும்போது நீ சொல்றது கரெக்ட். பட் ஆனா ஆர்சனல் ஒரு ஸ்குவாடா ஒரு காம்படிஷன் போறாங்கன்றப்போ குவார்டர் ஃபைனல்ல அவேல ஜெர்மனில போயிட்டு இப்படி ஆடி வெளில வருது. இட்ஸ் குட் ப்ரோக்ரஸ் இன் இட்செல்ஃப் அப்படின்றது. டை they lost in the first leg, but இந்த டை ஆஸ்பெக்ட் நம்ம பார்த்தோம்னா I would still expect Arsenal to win because இதோட பெட்டரா அவனுக்கு பயன் கிடைக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் இன்ஜுரிஸ் பயனுக்கும். ஆமாண்டா, ஆனா அதுதான் நான் சொல்றேன்ல, லைக் வாட் we are disregarding is like ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆடுறாங்க, லைக் you should know when to attack, when to இது. see அந்த பயன் 1-1 ஆனோனவே you should not be that open. like next 15 minutesக்கு நீ கேமை கண்ட்ரோல் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். நீ உடனே another டக்குன்னு அடிச்சாங்க பாரு 2 சான்ஸ் அவங்க. லைக் இல்ல அந்த இது பத்தியா செகண்ட் ஹாஃப்ல வந்து செகண்ட் லெக்ல வந்து வழக்கம் போல ட்ரிங்க்ஸ் பிரேக்னு சொல்லிட்டு ஆர்டர் கிட்ட போயிட்டானுங்க எல்லாரும். ஆமா கொஞ்சம் பயன் பேரும் கொஞ்சம் பேரு போனாங்கடா பேசுறதுக்கு. இவங்க கடகடன்னு பால் எடுத்திருக்காங்க, அதனால இவங்க வந்தாங்க. யூசுவலா பண்றது இது. லைக் யூ நோ ரெகுலரா ஒரு இன்ஜுரினா ஒரு இதுனா வந்து டக்குன்னு அப்படியே கும்பலா கூட்டிட்டு ஆர்ட் அப்படியே கிளாஸ் எடுக்கிறது. பார்த்தா பயன் பார்த்தானுங்க. எக்ஸாக்ட்டா என்ன நடக்குதுன்னு நான் பார்க்க முடியல, பட் தட் வாஸ் ஃபனி. ஒரு 2 விதமான பேண்டர் ஒன்னு போயிட்டு இருக்கு. இவங்க வந்து ஸ்பர்ஸ் ஃபேன்ஸ் வந்து கேன் அண்ட் டயர் நாக் அவுட் ஆர்சனல். ஆமா, அதுக்கு ஆர்சனல் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்சனல் லூசிங் டு பயன் டு நாக் அவுட் டாட்டனம் அவுட் ஆஃப் யூசிஎல் ஸ்பாட் ஆன். பர்சன் கம்ப்ளீட்லி ஃபைன்ங்கறாங்க, ஓகேங்கறாங்க. சோ வாட் அடிங்கறாங்க. of course yeah of course but okay, அடுத்து போய்டுவோமா? வேற டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கா ஆர்சனலுக்கு? So it's Bayern Munchen. The striker midfielder goal is still there from Arsenal, but நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அது லைக் ஆர்டா கமெண்ட் say we don't have a 30 goal 40 goal striker இல்லாதது பெரிய that news has come again. But linked to Isaac பாத்தியா? Newcastle will sell ana இல்ல I don't think Isaac போவான்னு தெரியல, but they are linked with Isaac. I can see Isaac going, but I don't see Newcastle selling. சரி, ஓகே. Manchester City versus Real Madrid potential winner game அது. There's a lot of talk. second leg முடிஞ்சதுக்கு அப்புறம் சிட்டி ராட்ரியே வந்து the only team one team playing அப்படி இப்படின்னு அந்த மாதிரி கமெண்ட் தான்டா எனக்கு பிட்டர் சம பிட்டரிங்கா இருக்கும்டா. no other comment. I thought Real Madrid were deserving to get through that. இல்லடா என்னடா அது என்னடா மென்டாலிட்டி அது? லைக் என்ன I saw one team, like I don't understand. அந்த மாதிரி இந்த இதெல்லாம் பேசாத. நாக் அவுட் இல்லனா வந்து சும்மா வந்து இல்லடா உனக்கு வந்து இல்ல இன்டென்ட்டே நம்ம டிஃபென்ஸ் பண்ற டீம் இருக்குது. நீ அத சொன்னா கூட ஒரு ஓகே சரி ஏதோ சொல்றது. ஒரு மொரினியோ டீம் ரோமா வச்சுன்னு அந்த பட்ஜெட் வச்சு நிறுத்தி பண்ணானா ஓகே, யூ ஹேவ் a right to complain. கரெக்ட்னு சொல்லல, பட் நீ கம்ப்ளைண்ட் பண்ணா. பட் Real Madrid were not just defending. செகண்ட் லெக் அப்படிதான் வந்தாங்க. Real Madrid செகண்ட் லெக் என்ன பண்ணாங்க? They scored first. Why would you பண்ணனும்? இல்லடா இல்ல பண்ணனும்னு சொல்லல. அவங்க என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இன்டென்ட் இல்லாம தான் ஆனாங்க. 30 minutes they defended. அதுக்கு மேல ஒரு ப்ராப்பர் ஒரு ஃபிகர்ட் அவுட் லேர்ன் பண்ணி டிஃபெண்ட் பண்றது I couldn't see another team doing. இன்னொன்னு என்னன்னா அவங்க ஃபுல்லா டிஃபெண்ட் பண்ணாங்க, ஒத்துக்கறேன். பட் அவங்க இன்டென்ட் பிரேக்ல ஒண்ணுமே பண்ணல. அவங்க they didn't break out well. They didn't do அந்த 30th கோல் போட்டதுக்கு அப்புறம் அவங்க ஷாட்டே அடிக்கலடா.
நீ லைக் நீ என்ன பேசுற நீ இன்டர்டெயின்மென்ட் டிஃபென்ஸ் தான்டா சுகனது ஏய் என்ன பேசுற நீ இன்டர்டெயின்மென்ட் அத ஒத்துக்க முடியாது. எப்படி டிசைன் ஸ்டார்ட் the player எடுத்துக்காம ஸ்டார்ட் சொல்லு எனக்கு what is the reasoning பாரு. I mean நான் பார்த்த வரைக்கும் இல்ல அவங்க என்னமோ இன்டென்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது how can you say Atletico Madrid இல்ல நிறைய லேயர்ஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட் இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன்னா இன்டென்ட்டே இல்லாமையும் டிஃபெண்ட் பண்றாங்கன்னு இருக்கட்டுமேன்றேன். அப்படின்னா ராட்ரி இப்ப நீ லைக் என்ன உனக்கு ஏத்த மாதிரி கேம் ஆடணும்னா லைக் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். they are leading obviously they got the goal why would they lead? I agree with you. சீராமல ஒத்துக்கிறேன். மை கண்டிஷன் எப்படி இன்டென்ட் அப்படி பண்ணாங்கங்கறனா Real Madrid எனக்கு தெரியலடா. என்னடா சொல்ற? to watch the game it was not like you know like இன்னொன்றா நீ சொல்ற இன்டென்ட் இல்லாம டிஃபெண்ட் பண்றாங்க. சரி இன்டென்ட் டிஃபெண்ட் பண்ண கூட சிட்டிக்கு என்ன உனக்கு ஆப்வியஸ் சான்ஸ் வந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிப்ரோனா சான்ஸ் வந்து 88th மினிட் போட்டோல பிளாக் கோல். டிப்ரோனா போட்ட ஒரு கோலுமே they got lucky தான் நான் சொல்வேன். ருடிகர் என்ன இன்டென்ட் காமிச்சாங்க எனக்கு சொல்லு. லைக் அந்த செகண்ட் லைக் ஆஃப்டர் தி கோல் இரு ஸ்டார்ட் பார்த்துட்டு நான் சொல்றேன். சொல்லு நான் ஃபுல் கேம் அது வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். ஐ திங்க் இதுல வந்து நீ அது இது பாரு. ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து I thought it was a very good game. First leg was insane game. Both the teams went like என்ன சொல்றது like fully on and சிட்டியுமே like 3-4 long shot goals were like deflection இது எல்லாமே. So I think first leg was more open. Like Madrid wanted to win because of அவங்க home இது and City played like City like you know like attacking at the right moments keeping the ball எல்லாமே. I still thought Madrid could have won that game. அந்த லாஸ்ட் 10 minutes அந்த இவன் வாலி ஒன்னு அடிச்சானே, வாட் a volley டா இது. ரூடிகர் பேர் என்ன? இல்லடா ரூடிகர் கோல் மேட்ரிட் வால்வர்டே செகண்ட் லைக் ஃபர்ஸ்ட் லைக் சரி வால்வர்டே. ஆமா சோ அதுல அந்த வாலி அடிச்சோனமே அப்புறம் ஒரு 10 minutes 5 minutes பீரியட் இருக்கும். இவங்க 10 minutes பீரியட் அப்பவே மேட்ரிட் were like completely on the இது like they could have won the game but I thought first leg was really good. Like both the teams Foden ஓட கோலுமே கொஞ்சம் half space கட்சோனே நறுக்குன்னு வச்சான் பாரு Foden டாப் கார்னர்ல. என்ன ஃபினிஷ். ஓகே I see one shot ரா செகண்ட் ஹாஃப்ல சரியா. ஒரு ஆஃப் சைட் கால் இருக்குது which means ரெண்டு பிரேக் பண்றாங்க. சரிடா ரெண்டு பிரேக் பண்றாங்க சரியா. இன்னொன்னு நான் சொல்றேன் Vinicius வந்து the way he was trying to get out of their press and release the ball was really good for me to watch. I'm not even a big advocate for Vinicius but அவன் ரொட்ரிகோக்கு வந்து பிரேக் பண்ணி ஒரு 3 பேர் சூழ்ந்துட்டாங்க. like the way he handled the ball and get ரொட்ரிகோ அந்த ரன் எடுக்க வச்சது எல்லாமே really enjoyed. That's how I watched the game. கோல் போனது இல்லடா. கோல் யார் போட்டா உங்களுக்கு? ரொட்ரிகோ. அது ரெண்டு ஷாட் அடிச்சாங்க. அதான் ரெண்டு ஷாட் ரொட்ரிகோ சேவ். நான் சொல்றது இவங்க ஹாஃப்லயே மெட்ரிடோட ஹாஃப்லயே டிஃபெண்ட் பண்ணப்போ வினிஷியஸ்க்கு பால் போச்சு. மூணு Men City players were covering him but then he sneaked out a ball long ball to Rodrigo and he was making a run but he couldn't get to the ball. இந்த மாதிரி play எல்லாம் I really enjoyed watching. I wouldn't say there's no intent going there. உனக்கு புடிச்சதெல்லாம் பேசல. intent ஓட நான் சொல்ல முடியும் நானு. இல்ல we are talking about all that. That's nobody இதே பெனல்ட்டில Real Madrid தோத்துறாங்கன்னா nobody would come and Real Madrid வந்து Real Madrid வந்து they would ஈச்சிருப்பாங்க press. Real Madrid man we went for City to win. நான் went for Madrid to win. ஏனா I know Madrid நான் சொல்றேன்டா இல்லடா because Madrid know to win two leg fixtures in a Champions League night. Basically you can't say penalty அவங்க தோத்துறாங்கன்னா you could have come back and hindsight நீ எல்லாமே சொல்லலாம். போன ஏனா லாஸ்ட் சீசன்ல பிரஷர் இருந்துடா. ஆமாடா ஆமா இல்ல I think game actually opened up during இதரா எக்ஸ்ட்ரா டைம் தான்டா கேம் வந்து ஓபன் ஆச்சு. லைக் சிட்டி were visibly tired. லைக் நான் ஃபுல் எக்ஸ்ட்ரா டைம் பாக்கும்போது அப்போ ஒரு 2-3 சான்ஸ் வந்தது மேட்ரிடுக்கு. அதுல ரூடிகர் வாலி ஒரு சான்ஸ். அதுக்கப்புறம் இவன் ஸ்கொயர் பண்ணாம ஒன்னு விட்டுருவான். அதே மாதிரி வினிஷியஸ் அப்புறம் வாக்கர் 2 நல்லா டிஃபெண்ட் பண்றான். லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒன்னு டிஃபெண்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம்லயும் பட் I kind of agree like post that goal it was all like Madrid completely sitting in like two blocks and like without any அது தப்பே இல்ல. அது very right thing to do but அவங்க இன்டென்டோட ஆடல தான் நான் சொல்றேன். they were fine to do that. அவங்க வந்து just to take that and go exactly and win it. I mean I would like I'm not on the social media to just see and you know I talk from what I saw with the game. I never felt like they had no intent. They were still trying to get the ball out but Man City were really compact and defensively beautiful ah irundhu avanga aanadhu. And இன்னொன்னு என்னன்னா Man City know what they are doing. It's not like you know
கோல் போட்டா என்ன பண்றது, சரி ஓகே இப்படி பண்ணிட்டாங்களா, அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம்ல தே வாண்டட் டு அட்டாக். எது செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா ரெண்டு டீம் டன்ரா, ரெண்டு டீமும் முடியல. ரியல் மேட்ரிட் ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஆனாங்க. சோ அதனால இல்லடா, why would Real Madrid want to attack எக்ஸ்ட்ரா டைம்ல? அப்போ you say right, they are going for a draw. அவங்க அட்டாக் பண்ணனும்னு சொல்லலடா, பண்ணல தான் சொல்ற ஃபுல் கேம் அதுக்கு கோல் போட்டதுக்கு அப்புறம். I mean, first of all, they didn't have to. Second of all, I don't think they just wanted to defend and don't want chances on that kuda. They want to give back the ball and sit deep in. என்னோட intent இல்ல. நான் அது ஒரு intent, I think like what both of you have intent வந்து slightly different-ஆ இருக்குடா. Like நீ என்னன்னா like you have a defensive game, பட் அந்த மாதிரி லைக் விங்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு ஒரு இன்டென்ட் இருந்துச்சு, அவங்களால பண்ண முடியலன்னு நீ சொல்ல வர. ஓகே, அதுதான் நீ சொல்ல வர. இதே அது கூட பண்ணாம ஹூஃப் பால் ஆடிந்தாதான் அது எனக்கு இன்டென்ட் இல்லாத கேம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ல வர. கைலாஸ் என்ன சொல்றேன்னா லைக் மேட்ரிடோட டீம் இதுக்கு லைக் they can actually first like World Cup France take இது கைலாஷோடது இல்ல லைக் பெல்லிங்ஹாம், ராட்ரிகோ, வினிசியஸ் மாதிரி உனக்கு லைக் இந்த ஃபார்ம்ல உனக்கு அந்த மாதிரி கவுண்டர் அட்டாக்கிங் கிடைக்காது. அவங்க அத கூட they couldn't பண்ணாம இருந்தாங்க. அத பண்ணாங்க சொல்றாங்க, நடந்ததா நான் சொல்றேன். பட் ஐ திங்க் ஆன் தி ஹோல் குட் ரிசல்ட் நம்ம மூணு பேருக்கும். பட் பெனால்டி ஷூட் அவுட் வாஸ் வெரி ஸ்மார்ட். அவங்க வந்து இன்னொரு அனாலிசிஸ் பார்த்துருந்தேன்டா, ஒரு 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 இது என்னன்னா, ஒரு ரியல் மேட்ரிட் சப்ல ஒருத்தன் போடுனா எப்பவுமே வென் சோஷியல் மீடியா ஆமாண்டா சப் இல்லடா, ஐ மீன் டாக்ஸிக்கா போயிட்டு இது மட்டும் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஐ மீன் யூ நோ ஐ வாட்ச் வாட் ஐ வாண்ட். ஏன்னா அவன் டிகா போடுவான், நான் டிகா போடக்கூடாதா? பட் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கோல் கீப்பர் வந்து ஒரு சேவ் ஒரு கன்சீட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அடுத்த கோல் கீப்பர் வந்து வில் வாண்ட் டு மேக் அ சேவ் அண்ட் ஹில் டெஃபினெட்லி மேக் அ ஜம்ப்ன்றது இட்ஸ் அ ப்ரிடாமினன்ட் திங். சரியா? அதை ரீட் பண்ணி தான் வந்து அந்த பெர்னார்டோ சில்வாவோட ஷாட்டை வந்து மூவ் பண்ணாம சென்ட்ரல் நின்று பிடிச்சான் அப்படின்றதுக்கு ஒரு தியரி ஒன்று பார்த்தேன், which was very interesting. ஆக்சுவலி லூனின் அண்ட் தி கோல் கீப்பிங் கோச் டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்களாம் ஏர்லியாவே, ஒரு பெனல்டி ஐம் கோனா ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்டாப், மீன் ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட். அது ஏன்னா அது பண்ணுனா பின்னாடி வரவங்க they won't try to do the same thing. இவன் டைவே பண்ணலனா கோல் கீப்பர்ஸ் ஜெனரலி டைவ், no one stand straight. ஏன்னா பண்ண நம்ம ஸ்டூபிடா தெரியும், நீ ஸ்ட்ரைட்டா நின்னுட்டா இந்த சைடு அடிச்சானா. ஸோ அது பண்ணதுக்கு அப்புறம் அவங்க திங்கிங் என்னன்னா, அதுக்கப்புறம் எந்த மேன் சிட்டி பிளேயர் இஸ் நாட் கோனா ட்ரை ஃபார் தட் அப்படின்னு. which was a very good interesting thinking னு தோணுச்சு எனக்கு. அதான் நீங்க எல்லாம் பயங்கர அனலிட்டிக்கலா சொல்றீங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன்டா, கெப்பா வந்து இவன் காதுல போயிட்டு பெர்னார்டோ சில்வா நேரா தான் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பழைய ஷூட் அவுட்ல வந்து அது உண்மைடா, ரூடிகர் செலிப்ரேட் எல்லாம் பண்ணுவான், எல்லாரும் கரெக்டா. வந்து என்னன்னா இது ஜஸ்ட் ஒரு ரெண்டு டிஃபரெண்ட் வீடியோ தியரி இது. ஆமா, சோ அது வந்து அவன் கெப்பா கிட்ட ஸ்ட்ரைட் டவுன் தி மிடில் அடி. பெர்னார்டோ சில்வா ஒரே ஒரு பெனால்டி தான் எடுத்திருக்கான் லைக் பெனால்டி ஷூட் அவுட்ல, அது ஸ்ட்ரைட் டவுன் தி மிடில்னு சொல்லிட்டு அந்த தியரி இன்னும் நல்லா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. நல்ல ஒரு ஹோம் ஒர்க் பண்ணி வந்த கேம் பாரு. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கீப்பர்ல, செகண்ட் சாய்ஸ் கீப்பர், தேர்ட் சாய்ஸ் கீப்பர்ல அந்த லுனன்றது நல்ல கேம், செகண்ட் சாய்ஸ் நவ நல்ல கேம். அவன் 10 பெனால்டி சேவ் பண்ணிருக்கான்டா, 27 பெனால்டி 25. அறிவழகன் கிரேசிடா அது. அவனுக்கு என்ன, அவனுக்கும் இது கிடைச்சிரும். சாரி, செல்சில இருந்தானா சப்ஸ்டிட்யூட் உள்ள வந்துட்டு இருப்பான் கீப்பரா. ரியல் மேட்ரிட்னால தம்பியா உட்காருப்பான்ட்டாங்க. நான் யோசிச்சேன், சரி பெனல்டி மட்டும் தானே, ஒருவேளை வந்துருவானோ, லைட்டா இன்ஜரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுலாம் யோசிச்சேன். பட் இவன் பார்த்தா பெரிய ஆளா இருக்கான் இவன். பட் யா, ஃபுல் வெல் ஆன் யூரோப்பியன் அவங்க லெகசி. வெல் டன். பட் யா, சோ தட்ஸ் எனிதிங் எல்ஸ் டு ஆட் பீப்பிள்? என்ன ஃபைனல்ஸ் அப்படியே முடிச்சிடலாம். ஃபைனல்ஸ் என்னது? மேட்ரிட். அதேதான், நான் ஸ்டிக் டு மேட்ரிட் தான். மேட்ரிட் PSG தான் நான் சொன்னேன். மேட்ரிட் PSG மேட்ரிட். ஆனா இட்ஸ் கோயிங் டு பீ ஃபன். PSG சொன்னேன், இன்ட்ரஸ்டிங். ஆமா, மேட்ரிட் PSG சொன்ன நீ. இவன் மேட்ரிட், இவன் சிட்டி PSG சொன்னான். ஆமா, இவன் சிட்டி அத்லெட்டிகோ சொன்னான். ஐ மீன் ஹார்ட் அத்லெட்டிகோனா, மைண்ட் வந்து PSG னா. பட் யா, ஓகே வெல், மேன் சிட்டி சாரி ரியல் மேட்ரிட் BVB அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனிவேஸ் வாஸ் a good conversation. ஆடிட்டாங்க மேட்ரிட் BVB ல. ஆமா, கிளாப் இருந்தானோ? அது பயன் அது வெம்பிலில தான் 4-0 வெம்பிலி. ஓயல்ல வெம்பிலில இப்போ. யா ஆமா, ஓகே. இன்னொன்னு சொல்றேன். பட் யா, எனிதிங் எல்ஸ் டு ஆட் பீப்பிள்? அதுல அதே மாதிரி வெம்பிலில பயன் BVB வந்துருமோ? நல்லா இருக்கும், ஆக்சுவலா நல்லா இருக்கும். I would really like that game. I mean, you never know man, you never know. Bayern City லீக் ஜெயிக்கலன்னு கலாய்ச்சாங்க. அப்ப UCL ஜெயிச்சானா ஆர்சனல் மேட்ச் பேசவே முடியாதுல, கிளட்சா இருக்கும். But it's going to be it's a huge ask. பாப்போம். இல்லடா, இப்போ ரியல் மேட்ரிட் போட்டாங்கன்னா I would say they are the clear favorites. Of course,
இந்த கேம் ஜெயிக்கிறவங்க தான் ஃபேவரட்ஸ். லைக் பிஎஸ்ஜினா கூட மேனேஜ் பண்ணிக்கிறேன். Real Madrid தான் கஷ்டம். டேய் பிஎஸ்ஜி அந்த பிரான்ஸ் மாதிரி தான்டா. அவன் எப்படி ஆடுறான்றத பொறுத்து தான்டா. அவன் என்ன மூட்ல வந்து ஆடுறான்றது தான்டா. திடீர்னு நல்ல மூட்ல வந்துட்டானா யூ நெவர் நோடா. மூடு கூட 10 மினிட்ஸ் போதும்டா. 10 மினிட்ஸ்ல கை மாத்துறாங்க. என்னடா இது அன்ஃபேரா இருக்கு. ரெண்டு மேட்ச்மே ஜஸ்ட் நீட் 10 மினிட்ஸ் தான். 20 மினிட்ஸ் தான் கேம். ஆமா ஐ மீன் ரெட் கார்டுக்கு அப்புறம் ஆடுனாங்கன்னு வெய்யே. பட் சொல்றேன் ப்ராப்பர் சிஎல் அந்த மாதிரி டீம்ஸ் தான்டா ஜெயிப்பாங்க டக்குன்னு மொமெண்ட்ஸ்ல. யா பட் ஓகே ஓகே. எனிதிங் எல்ஸ் டு ஆட்? இது மொத்தமா இங்கிலாந்து போயிடுச்சு. மொத்தமா இங்கிலாந்து போயிடுச்சு. இவனை பத்தியா 2 எல்லாம் வாங்கி வச்சிருக்கான் மார்டினஸ். என்னடா புது ரூல் இல்லையாண்டா இது? எப்பவுமே இருக்கிற ரூல் தான். ஐ மீன் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏண்டா அப்புறம் எதுக்கு அந்த yellow கார்டு? இம்பாக்ட் இல்லனா அப்புறம் எதுக்குடா அந்த yellow கார்டு? வாட்ஸ் தி பாயிண்ட் ஆஃப் தி yellow கார்டு? இல்லடா பட் கேம் இஸ் your playing time. Penalty is not part of the gameன்றது ரூல் புக்ல இருக்குதான். சோ அதனால பெனல்ட்டில 2 yellow கார்டு வாங்கணுமா தனியா? ஆமா ஆமா. இட்ஸ் லைக் a separate game தனியா. வெல் நல்லா தான் இருக்கு. அவன் ஒரு நாள் வாங்குவான்டா 2 yellow கார்டு. மாவனே அவன் பண்ற அட்டகாசத்துக்கு 87th மினிட் அவங்க வந்து லியானே குச்சி லில்லே கொடுத்துட்டாங்கடா. கோல் கீப்பர் பால் விட்டான். அந்த கோலை பாத்தியா? கேட்ச் பிடிக்க வந்து பால் விட்டான்டா. அது போய் கால் கேட்ச் கிட்ட விழுந்துட்டான்டா. மோலி then they were so good. highlights பார்த்தா இவங்க தான் ஆடினாங்க. ஹைலைட்ஸ் மூட்ல இல்ல நானு. But so that's pretty much the wrap for the episode. And after a long time ஒரு எபிசோட் வர போகிறது. கண்டு கழியுங்கள். அது வர அடுத்து என்ன பண்ண போறோம் சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கே தெரியாது. அதுவரை கண்டு கழியுங்கள். உங்களுடன் மிஸ்டர் கைலாஷ் இருக்கிறார், மிஸ்டர் ஸ்ரீராம் இருக்கிறார், நான் இருக்கிறேன். This is FBP. Good.